திருநெல்வேலி அண்ணா ஸ்டேடியத்தில் நடைபெற்ற போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாபெரும் மாரத்தான் போட்டியில் 5,000க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்றனர். போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது மற்றும் இளைஞர்கள், பொதுமக்களிடையே போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் திருநெல்வேலி மத்திய மாவட்ட வாக்கர் அணி மற்றும் தொண்டர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அண்ணா ஸ்டேடியத்தில் காலை நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளை சிறு குறு தொழில்துறை அமைச்சர் மதன்ராஜா மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சுமார் 5,000க்கும் அதிகமான போட்டியாளர்கள் மாரத்தானில் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைப்பதுடன் இளைஞர்கள் விளையாட்டு மற்றும் ஆரோக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் அமைந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் மரியஜான் தலைமை தாங்கினார். போட்டியில் பங்கேற்றவர்கள் உற்சாகத்துடன் இலக்கை நோக்கி ஓடினர். மாரத்தான் நடைபெற்ற பகுதிகளில் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றிக் கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்பதை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் திருநெல்வேலியில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. ஆயிரக்கணக்கானோர் ஒரே இடத்தில் திரண்டு போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்திய இந்த மாரத்தான் நிகழ்ச்சி சமூக நலன் சார்ந்த முக்கிய நிகழ்வாக அமைந்தது.